the figure shows the voltage V versus time versus current graph of a wire at two temperatures T1 and T2. So ரெண்டு டெம்பரேச்சருக்கான VI graph வந்து கொடுத்துருக்கான் நம்மளுக்கு. One can conclude that இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவன் கேட்குறது. ஓகேவா? ஸோ கவனிங்க, T1 டெம்பரேச்சர், T2 டெம்பரேச்சர், Vக்கும் Iக்கும் உள்ள கிராஃப் கொடுத்துருக்கான். ஓகே, they have said that this is a wire. ஒயர்னு கொடுத்துருக்கான். ஒயர்னா என்னது? நம்ம கண்டக்டர்னு எடுத்துக்கலாமா? ஓம்ஸ் லா ஃபாலோ பண்ணது, இட்ஸ் அ கண்டக்டர். இப்போ நம்மளுக்கு ஓம்ஸ் லா ஃபாலோ பண்ணதுன்னா I is equal to V by Rன்னு சொல்லலாம் இல்லையா? I is equal to V by Rன்னு சொல்லலாம். இப்போ இந்த கிராஃபை பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் வியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும், கரஸ்பாண்டிங்காக I ஆல்சோ வில் இன்க்ரீஸ். அப்போ பாருங்கள், இது வந்து T1 டெம்பரேச்சருக்கானது, இது T2 டெம்பரேச்சருக்கானது. ஓகே, இங்கே நம்ம என்ன இங்கே பாருங்கள், இங்கே 4 ஆப்ஷன்லையுமே டெம்பரேச்சர் T1 பெருசா T2 பெருசா அதுக்கான ரிலேஷன்ஸ் தான் கேட்டிருக்கான். இதை எப்படி ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சில ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ஹோம்ஸ் லா, அடுத்து என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் T1 greater than T2 அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் இந்த ஒயர் R1 will be greater than R2. கரெக்ட் தானே? மெட்டலில் ஒரு ஒயரில் மெட்டல் ஒயர் எல்லாமே we can consider same. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஐடியா படி டெம்பரேச்சர் T1க்கு அதிகம்னா ரெசிஸ்டன்ஸும் அதுக்கு அதிகம். ரெசிஸ்டன்ஸ் will be கம்மி ஃபார் R2, தட் இஸ் T2 டெம்பரேச்சருக்கு. அப்போது நல்லா கவனிங்க, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் அந்த இடத்துல என்னவாக இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். ஓகே ரைட்? ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா I1 is less than I2. அதே மாதிரி இந்த இன்னொரு கேஸ் பாசிபிலிட்டியை யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து T2 is greater than T1 இருந்துச்சுன்னா R2 is greater than R1 இருக்கும். அப்போது கரண்ட் will be greater for what? I1. ஓகே, I1 is greater than I2. ஸோ இந்த ஐடியா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், இதை வச்சு எப்படி நம்ம கிராஃபில் அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜை சூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு 2 கரண்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஃபார் அ கிவன் வோல்டேஜ் ஐ வில் கெட் 2 கரண்ட்ஸ். ஒன்று இது வந்து I2க்கான கரண்ட், இது யாருக்கான கரண்ட்? திஸ் இஸ் ஃபார் I1. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஃபார் அ கிவன் வோல்டேஜ் எனக்கு 2 கரண்ட் கிடைக்குது. I1 பெருசாக இருக்கா, I2 பெருசாக இருக்கா? I1 is greater than I2. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன கன்க்ளூஷன் வரலாம்? I1 is greater than I2னா இது இந்த கேஸ் தானே, செகண்ட் கேஸ் தானே. I1 is greater than I2 அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எங்கே கம்மியாக இருந்திருக்கணும்? R2 should be greater than R1. கரஸ்பாண்டிங்காக டெம்பரேச்சரை பார்க்கும்போது T2 is greater than T1. ஸோ ஆப்ஷன் D தான் கரெக்ட்.